ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜர்னி வித் ஜாசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கீரனூர் ஃபேமஸ் பிரியாணி மாஸ்டரோட முஜி பிரியாணி ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை கொஞ்சாமரையில் லொக்கேட் ஆகிருக்கு. பொள்ளாச்சியிலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்பவே பக்கம். இந்த கடையில் மார்னிங் 10 o'clockலேருந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் சில்லி இது ரெண்டுமே கிடைக்கும். இங்கே ஒரு பிரியாணி 130க்கு தராங்க, ஒரு 2 பீஸ் சில்லியோட தராங்க. 2 பீஸுமே நல்லா பெரிய பீஸ் தான் கொடுத்தாங்க. இங்கே கிலோ கணக்குலேயும் பிரியாணி வாங்கிக்கலாம். டைனிங் அவைலபிளாக இல்லை, நீங்கள் பார்சல் மட்டும்தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கடையில் நீங்கள் பிரியாணி வாங்க போகிறீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வரணும். பிகாஸ் இந்த கடைக்கு டிமாண்ட் அதிகம். இந்த கடையோட லொக்கேஷன் கூகுள் மேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். நாங்கள் போன டைமில் ரினோவேஷன் நடந்துட்டு இருந்தனால மேபி ஃபியூச்சரில் உங்கள் டைனிங் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு பார்சல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பிரியாணி தம்மில் இருக்கும்போதே இங்கே லைனில் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பிரியாணி வாங்கினோம். இவங்க ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிரியாணி ஏதாவது வேணும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒகேஷன் அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போன அன்றைக்கும் உங்ககிட்ட 2-3 ஆர்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கும் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஒகேஷன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த பிரியாணி ஒரு ஆள் சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிடலாம், வயிறு நிறையா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இந்த பிரியாணியோட குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ குவான்டிட்டியில் அவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. செகண்ட் திங், இவங்க கொடுத்த சில்லி நல்லா பெரிய பீஸ், 2 பீஸுனாலும் நல்லா பெரிய பீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து வித்தியாசமாக வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெள்ளை எள்ளு அண்ட் வந்து அந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் சிக்கன் மட்டும் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ சில்லி வந்து அன்னைக்கு மட்டுமா அப்படி என்னன்னு தெரியலை. பட் ஓவர் குக் ஆனனால சில்லி வந்து அவ்வளோவா இல்லை. செகண்ட் திங் வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. என்னோடய ரேட்டிங்ஸ் 10 out of 8. காரணம் இந்த சில்லியோட ஓவர் குக்னால் மட்டுமே நான் கம்மி பண்ணுறேன். மற்றபடி பிரியாணி உண்மையாலுமே அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி, டேஸ்ட்டும் சரி, அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சூப்பராகவே தந்துருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சாம்பரை சைடு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் நேரில் வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிரியாணி கடைக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பாலடை பாயாச கடை ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக சொல்லுவேன், தமிழ்நாட்டிலேருந்து யாராவது போனீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை பாயாசம்னே சொல்லுவேங்க. கேரளாவில் அவ்வளோ ஒரு ஃபேமஸான பாயாசம் இது. 30 ரூபா பாயசம் 1 லிட்டர் 220, 6 லிட்டர் 120. பாலடை பாயசம் இது 220, 1 லிட்டர் 220, 6 லிட்டர் 120. பாலடை பாயசம் குக்குஸ் பாயசம் தானூர். நம்ம ஊர் பருப்பு பாயாசம், பால் பாயாசம் மாதிரி அவங்களோட கேரளா ஸ்பெஷல் பாயாசம் தான் இந்த பாலடை பாயாசம். பட் டேஸ்ட்டில் இந்த பாயாசத்தை அடிச்சிக்க முடியாதுங்க. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த டேஸ்ட்டுக்கு இந்த ரேட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். இங்கே ஒரு கப்பு 30 ரூபா, 1/2 லிட்டர் வாங்கினீங்கன்னா 120 ரூபா, 1 லிட்டர் பாக்ஸில் வாங்கினேன் அப்படின்னா 220ன்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணால் நம்ம இந்த கடைக்கு வந்துடலாம். கண்டிப்பாக பொள்ளாச்சியிலேருந்து இந்த பக்கம் போகிறதுனாலும் சரி, இல்லை இதுக்காக போய் ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இவங்களும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு இல்லை ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நல்ல குவான்டிட்டியில் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒரு டீமாக இருக்காங்க. நிறையா பிளேஸில் போய் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஷாப்பும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. പേര് സുലൈമാൻ. മലപ്പുറത്ത് പോകണമെങ്കിൽ ഇത് വാങ്ങിയാനാ. ഞങ്ങൾക്ക് ഒറ്റപ്പാലം വരെ പോകണം. തിരിച്ചു വരുമ്പോൾ ഉണ്ടെങ്കിൽ മേടിക്കാം. ആയിക്കോട്ടെ. പക്ഷെ നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട് കേട്ടോ. അടിപൊളി പായസം, ഒന്നും പറയാണ്ടാവില്ല ആയിരിക്കും. കുടിച്ചവരൊക്കെ നല്ല പറഞ്ഞു.